ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்கான இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. இந்த 20 நாளில் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்மளால் நாம் அந்த எய்ம் பண்ணக்கூடிய மார்க், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா ஒரு 470க்கு மேலே, +1 +2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 550 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டைம் ஆயிடுச்சு, இந்த டைம்குள்ள படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க அதை ட்ரை பண்ணவே இல்லாம இருக்கிறத விட பரவாயில்ல, இப்போ லேட் ஆயிட்டா கூட இன்னும் நமக்கு 20 நாள் இருக்குது. இந்த 20 நாள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டைம். அப்படி 20 நாள் தானே இருக்குதுன்னு நினைக்க கூடாது, 20 நாள் இருக்குது. ஸோ இந்த 20 நாளை நீங்க சரியான முறையில யூஸ் பண்ணாவே போதும். கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், நீங்க எய்ம் பண்ணக்கூடிய அந்த மார்க்கை உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். 90% ஆஃப் மார்க்ஸ் உங்களால எடுக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த முயற்சியை பண்ணுங்க, சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் டேஸ்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல நீங்க 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் 90 மார்க்ஸ் மேல ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேலேயும் ஸ்கோர் பண்றது அப்படின்ற டிப் தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு 500 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 600 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும்ன்றது தெரியும், சரியா? ஸோ உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/9/2024, சரியா? ஸோ 18ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் நல்லா பார்த்துக்கோங்க, 18. ஸோ இன்னைக்கு டேட் 25/8/2024. ஸோ இதுல நமக்கு பார்க்கும்போது தோராயமாக நமக்கு 20 டேஸ் டைம் இருக்குது. ஸோ இந்த 20 டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணால் உங்களால் நீங்கள் இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்குமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 டேஸ்க்கான அந்த ஸ்டடி பிளானர் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் சில பேர் என்ன பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணீங்க, இப்போ அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க நீங்கள் 100% உங்களுடைய போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. பட் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு ரீசன் வேறவா இருக்கலாம். ஒரு சிலருக்கு மிட் டர்ம் டெஸ்ட் இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால கூட ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம் படிக்காம. ஒரு சிலர் ஆப்வியஸா எப்போதும் போல அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஒன்றும் குறைஞ்சு போயிடல. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த தமிழ் இப்போ நம்ம போர்ஷன் நமக்கு தெரியும். 10th 11th 12th உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்ன போர்ஷன் அப்படின்றத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க போர்ஷன் என்ன அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம இந்த 20 டேஸ்ல இந்த ஃபுல் போர்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் தரவு பண்றது சாத்தியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது 95% சாத்தியம் கம்மி தான், சரியா? ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா போர்ஷனுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். பட் இப்போதான் நம்ம புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்றப்ப நம்ம அந்த ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுறது கஷ்டம் தான். பட் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியலனாலும் நம்மளால இந்த மார்க் எடுக்க முடியும். எப்படி அப்படின்ற அந்த ஐடியா நான் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இப்போ இந்த தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷாக இருக்கட்டும், இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், பேராகிராஃப், கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் இருக்குது, இதில் நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தரவாக படிச்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம், சரியா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க தரவாக படிச்சாலே போதுமானது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம எந்தெந்த போர்ஷன்ல ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு போட்டோம், இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம போடுவோம். ஸோ அதை நீங்க தரவா படிங்க. புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா லெசன்லையும் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் தரவா இருக்கணும். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் நம்ம எப்போ கேட்டாலும்
தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் எல்லா சாப்டருமே தரவு பண்ணிருங்க. ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் டீட்டெயில். இது ரெண்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். அது மேத்ஸாக இருந்தாலும் சரி, மேத்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம், எக்ஸாம்பிளில் எது இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸில் எது இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குறோம், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ தியரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர், அதே போல் ஆர்ட்ஸ் குரூப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுலேயும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தியரி எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் ஆன்சர், ஷார்ட் ஆன்சரில் எதெல்லாம் முக்கியமானது, டீட்டெயிலில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. நீங்கள் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மிட்டமில் நம்ம சேனலில் வந்து எக்ஸாக்டாக 100% ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிட்டமுக்கும் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட்ஸில், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில், உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சுன்றது நீங்களே கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க, சார் நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் சார் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமில் வந்திருந்தது, ஸோ நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போனேன், நான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் சார், செகண்ட் ரேங்க் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே தான் நம்ம இப்போவும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இது தரோவாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து நாம் செலக்டிவாக கொடுக்குறோமா கொஸ்டின்ஸு, அதுலேருந்து நீங்கள் செலக்டிவாக எடுத்து படிக்கக்கூடாது. நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே படிங்க. சம் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம பேஜ் நம்பரோடையே கொடுப்போம். ஸோ அப்படின்றப்ப அந்த ஆன்சர் என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க ரெகுலராக. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மார்க்கை விட அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ நல்லா ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுறேன், கேட்டுக்கிறங்க. ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமா இருந்தாலும் சரி, இல்லை இனிமே தான் நான் படிக்க போகிறேன், இந்த 20 நாளில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10th, 11th, 12th குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024ல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் 470+, அட் 11th, 12th இருந்தீங்கன்னா 550+ ஆயிருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்பர் 1, ஸ்டடி பிளானர். ரெகுலராக ஸ்டடி பிளானர் போட்டு படிங்க. இப்போ நம்மளுடைய சேனல்லே நம்ம ஸ்டடி பிளானர் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கோம். பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 நாள் முடிஞ்சிருச்சு. 12 நாள் ஸ்டடி பிளானர் முடிஞ்சிருச்சு. அப்போ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளானரை ரெடி பண்ணிக்கிறீங்க. அது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2.5 to 3 மணி நேரம் படிக்கிறது மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டடி பிளானர். நீங்கள் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மேத்ஸ்க்கு டெய்லி ஒரு 10 சம்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். 5 மார்க், 2 மார்க், 3 மார்க்னு மிங்கிளாகி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ ஸ்டடி பிளானர் முக்கியம், சரியா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளானரை, புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடி பிளானரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, கொஸ்டின்ஸு. நாம் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே, அதே போல் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் மேத்ஸ் இன்க்ளூடிங் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வரைக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், இனியும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க், எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நம்பிக்கையோட படிங்க. 2. மூணாவது, புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எக்ஸப்ட் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்காது. தமிழில் இருந்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 11th, 12th இருந்தீங்கன்னா 20 1 மார்க் கொஸ்டினில் 15லேருந்து 16 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக் தான் வரும். இது நீங்கள் 15 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 12லேருந்து 13 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக்ல இருந்து தான் வரும். அதனால புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் நீங்கள் ரொம்ப தரோவாக இருக்கணும். எப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு புக் பேக் 1 மார்க் கொஸ்டினில் தரோவாக இருங்க. 4வது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணி, உங்களுக்கு இப்போ ஒரு போர்ஷன் படிக்கிறோன்னா படிக்கிறதோடு அதை விட்டுறக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். ஒரு கான்செப்ட் படிக்கிறோன்னா படிச்சுட்டு அப்படியே விட்டுரும். அப்போ அதை எழுதி பார்த்தா தான் நீங்கள் என்ன வேர்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெரிவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெரிவேஷன்ஸில் ஏதாவது ஒரு யூனிட் போடுறதுக்கு மறந்துடலாம், ஒரு ஸ்கொயர் போடுறதுக்கு மறந்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வரும்.
until or unless நீ ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும், நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் உனக்கு மிஸ்டேக் இல்லாமல் எழுதவே முடியாது. அதனால திரும்ப குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸை இல்லை படிக்கும் போதே, இப்போ மேத்ஸ்னா நம்ம எழுதியே பார்த்துட போகிறோம், பிரச்சனை இல்லை. அதே போல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம், அதுவும் பிரச்சனை கிடையாது. பட் தியரி நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எழுதி பார்க்க மாட்டோம், படிக்கிறதோட அப்படியே விட்டுருவோம். அப்படி விடாதீங்க, எழுதி பாருங்கள், சரியா? ஸோ 5வது எக்ஸாம் டைமில், இப்போ நான் எல்லாமே சொல்லி முடிச்சு, இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு முன்னால் நம்ம பண்ணுறது. எக்ஸாம் டைமில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிவிஷன் டைம்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னால் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 90 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். 90 மார்க்குன்னு சொல்லலை, 90 மார்க்குக்கு மேலே. சில சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் சென்டம் கூட வாங்கலாம். பட் இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் சென்டம் எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுக்கலாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். பட் 90 மார்க் குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுக்க முடியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும், சரியா? ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே கொடுக்குறது உங்களுக்காக தான். இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இவ்வளோ எஃபர்ட்ஸும் எனக்காக கிடையாது, இது உங்களுக்காக. ஸோ தயவு செஞ்சு இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.